ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் ஹைவே ரத்னகிரி அப்படின்ற லொக்கேஷனில் இருக்க அலங்கார் ஹோட்டல் தாங்க வந்திருக்கேன். இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் அந்த சைட்லாம் போகும்போது மார்னிங் டைமில் கம்பல்சரி இங்கே வந்து ட்ரை பண்ணுவேன். இவங்களோட மினி டிஃபன் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அதை வந்து நான் நிறைய தடவை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுக்கலாம் தான் கிளம்பி வந்திருக்கேன். ஸோ இப்போ மணி ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடுச்சு. பட் இருக்கா இல்லைன்னு தெரில. உள்ளே போயிட்டு கேட்டு பார்க்குறேன். இருந்ததுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், சீட் 2 பேருக்கு இருக்கா? கொஞ்சம் மினி டிஃபன் இருக்கா? மினி டிஃபன் ஓகே. ஸோ மினி டிஃபன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். கூடவே வந்து மிஸ்ஸஸ் ரோலிங் சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. டேபிளில் வந்து உட்காந்தாச்சு. 2 மினி டிஃபன், அப்புறம் ஒரு சாம்பார் வடை, ஒரு தயிர் வடை. அது மிஸ்ஸஸ் ரோலிங் சாரோட ஃபேவரெட்டு. என்னோடய ஃபேவரெட் சாம்பார் வடை. ஓகே, ஸோ ஆர்டர் பண்ண மினி டிஃபன் வந்துருச்சு. என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு பூரி, ஒரு கரண்டி பொங்கல், ஒரு இட்லி, ஒரு மெதுவடை அண்டு ஸ்வீட் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் பூரி கிழங்கு, சாம்பார், கார சட்னி அண்டு தேங்காய் சட்னி. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரெட் சாம்பார் வடை அண்ட் மிஸ்ஸஸ் ரோலிங் சாரோட ஃபேவரெட் தயிர் வடை வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சிட்டியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மெது வடையிலேருந்து போயிடலாம். மெது வடை வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. சுட சுட போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம கிறிஸ்பியாக நல்லா சூடாக இருக்குது. ஆனால் ஷேப் தான் கொஞ்சம் இட உடமாக இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு பார்த்தலாம். சூப்பராக இருக்குல்ல வடை? நேற்று நான் போட்ட வடையை யோசிச்சு பார்க்குறேன். அது இன்னொன்று தான் வந்துச்சு எனக்கு. நல்லா இவ்வளோ பிடிச்சிருக்குல்ல. இது செம்ம சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு கிறிஸ்பி. மேலே வந்து கிறிஸ்பினஸ்னால் வந்து எப்படி சொல்கிறது, லைட்டாலாம் இல்லை, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. ப்ளஸ் உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாம்பாரோட எப்படி சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் சூப்பராக இருக்குது. இதுவே இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா இப்போ சாம்பாரோட எப்படி இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி நான் ஆரம்பிச்சிட்டு. தேங்காய் சட்னியும், தேங்காய் சட்னி செம்ம திக்காக இருக்குது. நல்லா அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு திக்கான ஒரு நல்ல ஒரு தேங்காய் சட்னி சூப்பராக தேங்காய் சட்னி. ரெண்டு தோசை வந்துருச்சு. 2 குட்டி தோசை நல்லா க்யூட்டாக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. சாம்பார் வடையை டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் வடை வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஓட்டெல்லாம் போடாமல் ஒரு போண்டா சைஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அப்பா நல்லா ஊறி போயிருக்கு. நல்லா கட் பண்ணி விட்டேன். அப்படியே சாம்பாரோடு எடுத்தோம். கம்மியாக இருக்குங்க. எனக்கு தயிர் வடை வேணாம். சூப்பராக சாம்பாரோட பக்காவாக ஊறிக்கப்பல நல்ல ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டு நல்ல ஒரு திக்கான சாம்பாரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், கரைச்சிட்டாப்புல. நீ ட்ரை பண்ணுறியா? சாம்பார் வந்தோம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? பூரி டேஸ்ட் பண்ணலாம். பூரியுமே வந்து ஒரு குட்டியான பூரி, அழகாக க்யூட்டாக இருக்குது. வித் பூரி கிழங்கு கூட அப்படி பார்த்தோம். நல்ல ஒரு திக்கான கிழங்கு. பூரி வித் பூரி கிழங்கு. குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது. இவங்ககிட்ட எது ஒன்றுமே வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் குவாலிட்டியாக இருக்கும். பூரி செம்மையாக இருக்குது, கிழங்கு கூட சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கொடுத்த காசுக்கு திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அது இங்கே கிடைக்கும். செம்மையாக இருக்கும் பூரி. பூரி வித் தேங்காய் சட்னி. என்னம்மா பேசாமல் நீ பாட்டு சாப்பிட்டே இருக்க? ரொம்ப பசியில் இருக்க போல இருக்க. நீங்கள் வேறு காம்பினேஷனில் போயிட்டீங்க, நான் வேறு காம்பினேஷனில் போயிட்டேன். ரைட்டோட பூரி வித் தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கலாம். பூரி இப்படின்றதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. இன்னும் கேட்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்ட்டு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தோசை டேஸ்ட் பண்ணிடலாம். அதில் ஒரு தோணை ஒரு குட்டியான க்யூட்டான ஒரு தோசை. சாம்பாரை ஃபுல்லாக ஊற்றிட்டேன். நல்லா ஒரு நைஸாக போட்டிருக்காங்க தோசை. அந்த சாம்பாரில் புரட்டி விட்டேன்.
நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு மொறுமொறு தோசை சாம்பாரோட காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. என்னம்மா கார சட்னி சூப்பர். ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் தோசை வித் கார சட்னி. நீ எதோட இட்லியோட சாப்பிட்டியா கார சட்னி? தோசைக்கு செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு திக்கான சட்னி. இதில் என்ன ஒன்று தனித்தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மினி டிஃபனில் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கே அப்படின்றது மட்டும்தான். இன்னும் ஒரு பூரி சாப்பிடணும்னு நினச்சா முடியாது, இன்னொரு தோசை சாப்பிடணும்னு நினச்சா முடியாதுன்ற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கேட்குது. ஆக்சுவலாக அப்படி தானே இருக்குது, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. சில இடத்துல வந்து உட்காந்து நம்ம சாப்பிட்டோன்னா ஐயோ இது போதும், ஒரு சில சுமாராக இருக்கும். பட் இது சாப்பிட்டாலே ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து இன்னொரு தோசை சாப்பிட்ணும், இன்னொரு பூரி சாப்பிடணுன்ற மாதிரி கேட்குது. அந்த அளவுக்கு இருக்குது ஃபுட்டு. நெக்ஸ்ட் இந்த பொங்கல் போயிடலாம். பொங்கலும் ஒரு கரண்டி பொங்கல் வச்சுக்கோங்க. சாம்பார் நல்லா அப்படியே மேலே டாப் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயத்தோடு அப்படியே நல்லா அப்படியே பரட்டி ஆஹா. பொங்கல் ட்ரை பண்ணியா? ட்ரை பண்ணி பாரு, வேறு லெவலில் எப்படி சொல்கிறது, ஒரு ரசனையோடு சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணி எப்படி இருக்குது பொங்கல்? சூப்பராக இருக்குல்ல? அது ரொம்ப நெய் ரொம்ப எண்ணெய்லாம் ரொம்ப போடலை, கரெக்டாக போட்டு கரெக்டாக இருக்கு. அந்த கெட்டி சட்னி வித் சாம்பாரோட பொங்கல் எப்படி இருக்கு பார்த்தலாம். சட்னியோட ட்ரை பண்ணுறியா? சட்னி சாம்பார் பொங்கல் மூணையும் கலந்து சாப்பிட்டேன். அப்படியே கரையிறாப்புல. ஆஹா. பொங்கலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இட்லி டேஸ்ட் பண்ணிடலாம். இட்லி இன்னும் நீ சாப்பிடவே இல்லையா? நான் எப்பவுமே இட்லி லாஸ்ட்டில் தான் டேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு தெரியல, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வருது. சொல்லவே இல்லை நீங்கள். பொடி இருக்கா? பொடி வேறு இருக்குங்க. நான் அதை சொல்லவே இல்லை. நான் சொன்னேன்ல பொடி இருக்குன்ட்டு. ஓகே. இல்லை எனக்கு தான் இட்லி காலி ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் சாப்பிட்டு போகுது. எதுலடா தப்பு கொடுங்க. இப்போ ஃபைனலாக பொடி இருக்கிறத மறந்துட்டோம். இதை பார்த்தோன்னா இதில் அப்படியே பாஞ்சிடும். மிஸ்ஸஸ் ரோஹின் சாருக்கு ரொம்ப ஃபேவரட் பொடி. ட்ரை பண்ண பாரு. இட்லி சாப்பிட்டு நீங்கள் ஆரம்பிச்சோம். I need coffee. எனக்கு ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். இங்கே காஃபி டீ ஆப்ஷன் எல்லாமே பிளாக் காஃபி. இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ க்ரீன் டீ அந்த மாதிரி எதனா வேணுன்னா கூட இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். இட்லி வித் இட்லி பொடி எப்படின்னு பார்த்தலாம். சட்னி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. நீ எடுத்துக்கப்பா இட்லி. கோகனட் சட்னி மட்டும் வைங்க. ஓ எப்படிமா இருக்கு இட்லி பொடி பைத்தியமே? இது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. உங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கா? நான் நடந்தாங்க. ரொம்ப காரம் இல்லை, கரெக்டாக இருக்குது. நல்லெண்ணெய் போட்டுப்பாங்க. நல்லெண்ணெய் வாசத்தோட சூப்பராக இருக்குது. சாம்பார் சட்னி ரெண்டுத்தையும் மேலே ஊற்றி ஃபைனலாக முடிச்சுக்கணும். சுட சுட வைக்கிறாங்க இந்த சாம்பார். கேட்க கேட்க மணி 10 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லாமே சூடாக இருக்குது. இட்லி வித் சட்னி சாம்பாரோட எல்லாம் பரட்டு ரைட். பா சூப்பராக இருக்குப்பா. சாம்பாரோட சட்னியோட எடுத்துக்கோ கொஞ்சம். போதுமா? நிறையா சாப்பிட்டேன், ஃபுல்லாகிடுச்சு. தயிர் வடை எக்ஸ்ட்ரா. இட்லியுமே வந்து தரமாக இருக்குது. நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ எனக்கு வீடியோ ரொம்ப நாளாக எடுக்கணும், ப்ரெசென்ட் பண்ணணும், வீடியோ எடுத்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசை. அதனால் வந்தேன் டக்குன்னு. மினி டிஃபன் இருந்தால் ஆர்டர் பண்ணி அதை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லலான்றதுக்கு இதான் இந்த வீடியோ எடுத்தேன். சொல்லிட்டேன். எத்தனை மணிக்கு நாங்கள் கிளம்புனோம்? ஒரு 7 மணிக்கு கிளம்புனோம் வீட்டிலேருந்து. சாப்பிடவே இல்லை, இடையில பசி சீக்கிரம். இடையில ஏதாவது ஒரு ஹோட்டலில் கூட நிறுத்திக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். இல்லை இங்கே தான் சாப்பிட்டாவே அப்படின்ட்டு ஒரு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் சைதாப்பேட்டிலேருந்து, சென்னை சைதாப்பேட்டிலேருந்து. ஃபில்டர் காஃபி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா? ஃப்ரெஷ்ஷாக போட்ட டிகாஷனு, அந்த மில்க் காஃபி சூப்பராக இருக்குது. சக்கரை வந்து நார்மலாக ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜென்ரலாக எனக்கு வந்து ஃபில்டர் காஃபியில் வந்து கம்மியாக சுகர் போட்டு சாப்பிட்டு தான் பிடிக்கும். அதே மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணால் கூட வேணால் வாங்கி போட்டுக்கோங்க.
அல்வா சூப்பராக இருக்கும். இது வீட் அல்வா. கோதுமை ஹல்வா உங்களுக்கு எப்படி இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது? பிடிச்சிருந்ததா? வெயிட் பண்ணது ஒரு வர்த்து. வெயிட் பண்ணி வந்தது, ட்ராவல் பண்ணி விழுகிறோம். ஸோ இதோட பில் எவ்வளோனா, காம்போ வந்து 175 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 2 வந்து 350 ரூபா ஆச்சு. சாம்பார் வடை வந்து 50 ரூபா, தயிர் வடையும் 50 ரூபா. டோட்டல் பில் வந்து 473. ஸோ டோட்டல் பில் இதுதான். பே பண்ணியாச்சு.